வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ விழுப்புரத்தில் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகியை மிரட்டியதா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே வராங்க, அடிக்கிட்டே வராங்க. குமரகுருன்னு சொல்கிறவர் இது பார்த்திங்கன்னா அவர் தான் மாவட்ட செயலாளர் இருக்கார். அவர் என்னை தாக்கிட்டார், என் ஒய்ஃப் முன்னாடி தாக்கிட்டார் அப்படின்ற மாதிரி பரபரப்பு புகார் கொடுத்துருக்காரு. அது புகார் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் சி.வி. சண்முகம் பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா குண்டர்கள் போல் நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருந்ததில்ல பெரிய லெவலில். ஆனால் இப்போ சி.வி. சண்முகம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்க விழுப்புரம், ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் நடவடிக்கை எடுக்கிறது, யார் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ எல்லா நிர்வாக முடியும் நீ அசிங்கப்படுத்திட்டாட்ட மாதிரி ஒரு பரபரப்பு புகார் கொடுத்துருக்காரு. மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த கலை அந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இந்த ஏதாச்சும் விசேஷம் வந்தால் கலை நிகழ்ச்சி மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வேஷம் போட்டுலாம் வருவாங்க. முந்தைய எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா பீரியட்லாம் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நல்லது செஞ்சுட்டே வந்தாங்க. இப்போ மதுரை மாநாட்டையும் சரி பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியை சேர்ந்தவங்க யாருமே பண்ணல. அதே மாதிரி கிளைக்கழக செயலாளர்கள், அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்கள், அப்புறம் சார்பு அமைப்பு சேர்ந்தவங்கலாம் மாற்றுறதுக்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டாரு. ஸோ ஏகப்பட்ட உள்ளடியில் பார்த்தீங்கன்னா குளறுபடி நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்களால தான் தோல்வின்ற மாதிரி மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவு போட்டார். இவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலாளர் காலி பண்ண போகிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்க போகுது. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா கிளை செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ மாற்றுற மாதிரி தெரியல. மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இல்லாத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னு நல்லா கவனித்து பார்க்கணும். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மிகப்பெரிய லெவலில் சீனியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எதிர்ப்பு விளைவு என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கிட்ட போய் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, பொதுச்செயலாளர் பதவி. அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பே என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமியோட அடுத்தடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகிட்டு இருக்கு. ஓபிஎஸ் எதிர்த்து வெளியேற்றினாலுமே பெரிய லெவலில் வெற்றி இல்லை. அதிமுக வலு அடைஞ்சு கிடக்குது, மிகப்பெரிய லெவலில் வலிமையாக இல்லை. ஸோ சோர்வான நிலை. தொண்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஓட்டு போடல. ஸோ கூட இருந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க சொல்லி பெரிய லெவலில் கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கலன்னு சொல்லிட்டு தங்களோட வாரிசுகளை களமிறக்க திட்டமிட்டு இருந்த மாஜிகள் கூட பின்வாங்கிட்டாங்க. இப்போ வி.வி. ராஜேந்திரப்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாரிசுகளில் ஒரே ஒரு வாரிசை தான் களப்பிறக்கி விட்டாங்க, ஜெயக்குமாரோட மகன். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கே.பி. முனுசாமி மகனெல்லாம் களமிறக்கிறதா இருந்துச்சு. ஸோ அவர்னா இறக்கவே இல்லை. அப்போ உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் அந்தந்த ஏரியாவில் எல்லாருமே மாவட்ட செயலாளர் தான் இருந்தாங்க. இரட்டை தலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு, ஒரு அணி தலைமையே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொதுச்செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு ஆதிக்கம் இருக்குது. ஒரு சில சீனியர்கள் இப்போ எப்படி ஓபிஎஸ் வெளியேற்றணும் அதனால நிறைய பேர் வெளியேற்றிருக்காரு. தோப்பூர் வெங்கடாச்சலம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வலிமைமிக்க தலைவராக இருந்தார். அதிமுக அம்மா இருக்க பொழுது ஐவரணியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக நபர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பேசாமல் அமைதியாக இருக்கார். ஸோ அவரெல்லாம் பழையபடி கொண்டு வரணும். பிரிந்து சென்றவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிரிந்து சென்றோம்னா திருப்பி ஓர் அணியில் இணைச்சு எல்லாருமே வலிமையாக வரணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு மிகப்பெரிய லெவலில் அந்தந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாலுமே எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மாதிரில. எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து ஒரு குழு அமைக்கலாம்னா அது டிசம்பருக்குள்ளே நடக்கும்ன்றாங்க. இப்போ அண்ணாமலையே ஒரு சிக்கல் தான் இருக்கார். அண்ணாமலை தலைமைக்கு ஆபத்து தான்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இப்போ அண்ணாமலையை மாநில தலைவர் மாற்றணும். நிறைய சீனியர்களை பற்றி சீனியர்கள் அவருக்கே